ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக ஜீரோதா கைட் மொபைல் ஆப்பில் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் இது இம்பார்ட்டன்ட் டூலாக வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயின் வந்து எல்லா ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸோடைய அவைலபிள் கான்ட்ராக்ட்ஸ் நோட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தேவையான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இது சொல்லும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரீமியம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், கிரீக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லும். ஆல்ரெடி இதை ரீடிசைன் பண்ணி ஜீரோதா வெப் வெர்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. மொபைல் வெர்ஷன்ல வரல அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. இப்போ அது மொபைல் ஆப்லயும் நம்மளுக்கு வந்துருச்சு. அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் செயின் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட் அடுத்து புல்லிஷ் போகலாமா பேரிஷ் போகலாமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க இது நம்மளுக்கு வரும். அதே போல எங்கெல்லாம் வந்து பையிங் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அப்படிங்கிறத கணிக்க இது நம்மளுக்கு வரலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமா மேனேஜ் பண்றதுக்கு நம்மளோட டெசிஷனை இந்த ஆப்ஷன் செயின் வந்து உதவும். புதுசாக போர்ஷன் எடுக்கிறதுக்கோ ஃப்ரெஷ்ஷாக போர்ஷன் பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டெசிஷனை இந்த ஆப்ஷன் செயின் வந்து நமக்கு பயன்படும். ஸோ மொபைல் ஆப்பில் இருக்கிற இந்த ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆதரைஸ் பார்ட்னராக இருக்கோம். நீங்கள் சீக்கிரம் ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜீரோதாவோட வெப்சைட் போங்க. அதில் ஜீரோ தமிழ்நாடு பார்ட்னர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீமுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜீரோதோட ஹெட் ஆஃபீஸ் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோதா கைட் மொபைல் ஆப்பை இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். நம்ம இண்டெக்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நிஃப்டியோட இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் வியூ சார்ட்டுக்கு பக்கத்தில் இப்போ ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த ஆப்ஷன் செயினுடைய அந்த பேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் வரலாம். ஸோ இப்போ நிஃப்டி எவ்வளோ போயிட்டு இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் மேலே கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பர்சன்டேஜாகவும் பாயிண்ட்ஸாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பாருங்க இன்னும் அந்த வீக்லி எக்ஸ்பைரி ஃபர்ஸ்ட்ல முடியறதுக்கு 2 நாள் இருக்கு. அதே போல ஜூலை மந்த்லி எக்ஸ்பைரி முடிய 9 நாள் இருக்கு. அடுத்த ஆகஸ்டோட வீக்லி எக்ஸ்பைரிக்கு வந்து இன்னும் 2 வாரம் இருக்கு அப்படிங்கிறத எத்தனை டே வைஸாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்து கீழே வருவோம். கீழே வந்தோன்னா இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. ஸோ மேலே இருக்கிறதுல இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. கால் எல்டிபி, புட் எல்டிபி, புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். இதிலே வந்து காலோடைய இந்த மணி என்ன அவுட் ஆஃப் த மணி என்னன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு அந்த லைட்டாக டார்க் வந்து ஃபீடாக இருக்குது. அதே போல் தான் புட்லேயும் வந்து இந்த மணி என்ன அவுட் ஆஃப் த மணி என்னன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு லைட்டாக அந்த டார்க் வந்து இங்கே கீழே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இதில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, இதை பார்த்துட்டு இருந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு இப்போ பை பண்ண தோணுதுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ண உடனே பை ஆர்டர் செல் ஆர்டர் விண்டோ வந்து வந்துடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் பை செல் பண்ணிக்கலாம், டெப்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஆட் டு வாட்ச் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் அது வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே இங்கேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலே டாப்பில் இந்த 3 டாட் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஆப்ஷனில் சேஞ்சஸ் வந்து பர்சன்டேஜ் வைஸாக சேஞ்ச் ஆகுமா அப்சல்யூட்டில் சேஞ்ச் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்சல்யூட் கொடுத்தோம்னா பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேரி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே அந்த 3 டாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் வரும். சார்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா பிசிஆர், மேக்ஸ் பெயின், ஏடிஎம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து காட்டும். ஸோ மேலே க்ரீக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீக்கு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் டோட்டலாக வந்து மாற்ற இப்போ கால் எல்டிபி, புட் எல்டிபியிலேருந்து அப்படியே வந்து டெல்டா, தீட்டா, வேகா, காமா அப்படிங்கிற எல்லா க்ரீக்ஸ் வேலையும் தெரியும். ஸோ ஆப்ஷனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் முன்னாடி ஜீரோதா கைட்டோடைய வெப் வெர்ஷனில் இருந்துச்சு. இப்போ மொபைல் ஆப்பில் சிம்பிளாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப நாள் எல்லாரும் இதுதான் கேட்டு இருந்தாங்க, ஆப்ஷன் செயினோடைய அந்த இன்ஃபர்மேஷன் மொபைல் ஆப்பில் வரல அப்படின்ட்டு. இப்போ எதுவும் வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இங்கேருந்து பை செல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டேப் கொடுத்தீங்கன்னா போதும். டேப் கொடுத்து பை ஆர்டர் செல் போட்டுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பாருங்கள் இங்கே லைன் மாதிரி இருக்கும். இந்த லைன் எல்லாமே ஸோ இன்னையிலேருந்து இது எவ்வளோ மைனஸ் போயிருக்கு எவ்வளோ ப்ளஸ் போயிருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நடந்த ட்ரேடோடைய அந்த லைன்ஸாக வந்து தெரிஞ்சுக்கலாம். புல்லிஷ் போயிருக்கா பேரிஷ் போயிருக்கா தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பை பண்ணீங்கன்னா எந்த எக்ஸ்பைரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எந்த வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து பி அப்படின்னு அந்த பொசிஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும்.
ஸோ இதுதான் அதோட இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கும் மார்க்கெட் சென்டிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே போல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நீங்கள் எடுத்த பொசிஷனை வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் சைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் இண்டெக்ஸோ ஸ்டாக்கையோ ஜஸ்ட் சர்ச்சில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது மறுபடியும் வரும். ஸோ கிளிக் பண்ணிட்டு அதோடைய எக்ஸ்பைரி வந்து என்னென்ன இருக்குது, அதோடைய லாஸ்ட் எக்ஸ்பைரி என்னைக்கு வந்து இருக்குது, அதோட இன்ஃபர்மேஷன் என்ன, அதில் எவ்வளோ வந்து புல்லிஷ் போருக்கு பேரிஷ் போருக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தனியாக ஹைலைட் பண்ணி பிளாக் கலரில் இருக்கிறது தான் வந்து அதை அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கால் அண்ட் புட்டோடைய இந்த மணி அவுட் ஆஃப் த மணி எல்லாத்தையும் இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு ஆப்ஷன் சைடில் ஃபாலோ பண்ணுறீங்க, அதை செக் பண்ணிவிட்டு அது ஜிடிடி ஆர்டராக போகணும்னு நினச்சாலும் அதை டேப் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கிரியேட் ஜிடிடி இருக்கும். நீங்கள் ஆப்ஷனை வந்து ஜிடிடி ஆர்டராக போட்டு வந்து வச்சுக்கலாம். தினமும் வந்து அதே ஆர்டரை ரிப்பீட் பண்ணணும் சப்போஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறது தேவைப்படாது. நீங்களும் இந்த ஆப்ஷன் செயினை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் வந்து கொடுங்க. ஆப்ஷன் செயினை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஹெல்ப் பண்ண காத்திருக்கும். மீண்டும் உங்களுக்கு 0 சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். மிக்க நன்றி.